கன்னியாகுமரி, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஒடிசாவின் உட்பகுதிகள் முதல் மன்னார் வளைகுடா வரை தெற்கு சத்தீஸ்கர், வித்ரபா பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கன்னியாகுமரி, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை முதல் 17ஆம் தேதி வரை மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அதே நேரம் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதே நேரம் வெப்பநிலை 99 டிகிரி ஃபாரன்ஹீட்டை எட்டும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழ்நாட்டில் நேற்று ஈரோடு, கரூர், மதுரை, நாமக்கல், நெல்லை, சேலம், திருப்பத்தூர், திருச்சி, திருவள்ளூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் வெயில் சதமடித்தது. தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை பொறுப்பு இயக்குநராக துரைக்குமார் IPS நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை DGP-யான டேவிட்சன் தேவாசீர்வாதம் அப்பொறுப்பிலிருந்து மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக ஆயுதப்படை மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை DGP-யாக சந்தீப் மிட்டல் நியமிக்கப்பட்டார். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து தேர்தல் ஆணையத்திற்கு திமுக MP TR பாலு கடிதம் எழுதினார். அதில் தேர்தல் பணிகளில் ஈடுபடும் அதிகாரிகளை மட்டுமே மாற்றம் செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் உள்ள நிலையில் தேர்தல் பணியில் ஈடுபடாத லஞ்ச ஒழிப்புத்துறை DGP-யை மாற்றியதற்கு ஆட்சேபனை தெரிவித்திருந்தார். இதையடுத்து சந்தீப் மிட்டல் ஆயுதப்படை இயக்குநராக மட்டுமே செயல்படுவார் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதனிடையே தமிழ்நாடு உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக மணிவாசன் உள்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டார். இதையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை இணை இயக்குநராகவும் IG-யாகவும் உள்ள துரைக்குமாரை லஞ்ச ஒழிப்புத்துறை பொறுப்பு இயக்குநராக நியமித்து புதிதாக பொறுப்பேற்ற உள்துறை செயலாளர் மணிவாசன் உத்தரவிட்டுள்ளார். அப்படின்னு கேட்கும்போது அந்த இது அது எப்படி பேசுறீமே குண்டு விழுது. வீட்டுக்கு போன் பண்ண குண்டு விழுந்துருக்கு. நீங்க என்ன உண்மையா இருக்குன்னு சொல்றியா? குண்டு விழுந்துட்டே இருக்கு. ஈரானில் குண்டுமழைக்கு நடுவே கடலில் சிக்கி தவித்த தமிழக மீனவர்கள் தாயகம் திரும்பியதும் தாங்கள் பட்ட இன்னலை கூறிய காட்சிதான் இது. போர் காரணமாக ஈரானில் சிக்கிய மீனவர்களில் 345 பேர் ஏற்கனவே மீட்கப்பட்ட நிலையில் சனிக்கிழமையன்று 312 மீனவர்கள் தாயகம் திரும்பினர். சென்னை விமான நிலையத்தில் வந்திறங்கிய அவர்களை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். 345 fishermen had come back, mostly from Tamil Nadu. Today, we have more than 300 fishermen who have come. Again, majority is from Tamil Nadu. Many are from Gujarat. Some are from Kerala and Puducherry. நாடு திரும்புவதற்கு உதவிய மத்திய அரசுக்கு மீனவர்கள் நன்றி தெரிவித்தனர். மாசமா நாங்க எங்களுக்கு வருமானமே இல்லை. அப்ப எங்களை நம்பி தான் குடும்பங்கள் இங்க இருக்கு, இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த குடும்பங்களுக்கு ஏதாவது அவங்க உதவி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கு. எங்களுக்கு 2 மாசம் நாங்க எந்த வருமானம் இல்லை, வாழ்வாதாரம் எல்லாமே கஷ்டப்பட்டு நாங்க இங்க வந்துருவோம். அப்ப எங்களுக்கு அவங்க ஏதாவது உதவி பண்ணா நல்லா இருக்கு. ஈரானில் இருந்து இதுவரை 1200க்கும் அதிகமான இந்தியர்கள் தாயகம் திரும்பியுள்ளனர். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை இப்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்வது பாஜகவின் வழக்கம் எனவும் அதற்கு துணை போவது அதிமுகவின் பழக்கம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். புதுக்கோட்டையில் பரப்புரை செய்த அவர் இருமொழி கொள்கையை குறிப்பிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு சவால் விடுத்தார். பழனிசாமிக்கு உண்மையிலேயே தமிழ்நாட்டு மேல் அக்கறை இருந்தா தர்மேந்திரா பிரதான் தொடங்கி அமித்ஷா, மோடி வரைக்கும் மேடையில் உட்கார வச்சு இது தமிழ்நாடு, இங்க பேரறிஞர் அண்ணா வகுத்து கொடுத்தா இருமொழி கொள்கை மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு ஆணித்தரமா பேச முடியுமா? அவரால் ஒரு அடிமையான ஓனரை எதிர்த்து பேச முடியாது. தொடர்ந்து நீட் பிரச்சனையும் முதலமைச்சர் குறிப்பிட்டு பேசினார். ஒன்றியத்தில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருந்தா நீட் தேர்வு தமிழ்நாட்டில் இருந்திருக்காது. ஆனால் கூட்டணி கட்சியோட தயவோட ஆட்சி அமைக்கிற பிரதமர் மோடி அவர்களை பார்த்து தமிழ்நாட்டுக்கு நீட் விலக்கு தாங்கன்னு அடிமை சாமியால் கேட்க முடியுமா? தமிழுக்கும் தமிழினத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் துரோகம் செய்வது பாஜகவுடைய வழக்கம். அதுக்கு துணை போறதுதான் அதிமுகவுடைய பழக்கம். ஊழல்வாதிகளும் தேர்ந்த துரோகிகளும் காவி கும்பலை தோளில் சுமந்து வருவதாகவும் NDA கூட்டணியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்தார். இன்னைக்கு தேர்தல் வந்தா
உங்களுடைய ஓட்டுக்காக ஊர் ஊரா வந்து டீ கடையில் போய் டீ குடிக்கிறாரு. ஏன்? விவசாயிகள் பாதிக்கின்ற பொழுது, மழையால் பாதிக்கப்படுகின்ற பொழுது, விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது, விவசாய பயிர் பாதிக்கின்ற பொழுது அதை பார்ப்பதற்கு இந்த முதலமைச்சருக்கு நேரம் இல்லை. மழையால் பயிர்கள் சேதமான போது டெல்டா மாவட்டங்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவிடை மருதூர் உள்ளிட்ட 8 தொகுதிகளில் போட்டியிடும் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து இபிஎஸ், டிடிவி தினகரன் ஆகியோர் இணைந்து பரப்புரையில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சியில் உருவான நடந்தாய்வாடி காவிரி திட்டத்தை திமுக அரசு திட்டமிட்டு முடக்கி வைத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு தீர்வு கண்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். என்ன விவசாயிகள் கனவு கண்டார்களோ அந்த கனவை நனவாக்குது அதிமுக அரசு. உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்றத்தை ஒத்தி வைத்த கட்சி அதிமுக கட்சி. திமுக அப்படி செஞ்சுதா? அரசியலுக்காக மத்திய அரசை விமர்சிக்கும் திமுக அரசு மக்கள் நலனை புறக்கணித்து வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். துப்பாக்கி தோட்டா எது? ஓட்டு யாருக்கு போட்டா வெடிக்கும், இங்க போட்டா வெடிக்கும். ராஜபாளையம் தொகுதியில் நாம் தமிழர் வேட்பாளர் கார்த்திகேயனை ஆதரித்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆதரவு திரட்டினார். பொதுமக்கள் மத்தியில் பரப்புரை செய்த சீமான், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க காமராஜர் போன்ற தலைவர்கள் சிந்தித்ததாகவும், ஆனால் தற்போதைய ஆட்சியாளர்களோ வேலையில்லாத இளைஞர்களுக்கு உதவித்தொகை வழங்குவதாகவும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், அரசியல் லாபம் ஈட்டும் தொழிலாக மாறி வருவதாக வேதனை தெரிவித்தார். 1000, 2000, 8000, 10,000 யார்? பரம்பரை பணக்காரர்களா? பாரிவள்ளல் வாரிசா? இல்லை சேர சோழ பாண்டியர் வம்சமா? யார் இவர்கள்? யார்? உன் ஒத்தை ஓட்டால் அதிகாரத்துக்கு வந்தவர்கள். எப்படி இந்த காசை எடுப்பார்கள்? 10,000 கொடுப்பார்கள், நீ வாங்குவாய். அந்த காசை எங்கிருந்து எடுப்பார்கள்? இது என்னைக்கு கேட்பாய்? உன்னால் ஒரு டிவி வாங்கிக் கொள்ள முடியாது, ஃப்ரிட்ஜ் வாங்கிக் கொள்ள முடியாது. நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தால் தலைச்சிறந்த கல்வி, மருத்துவம் வழங்கப்படும் எனவும் சீமான் வாக்குறுதி அளித்தார். தாவேகாவுக்கு வாக்கு சேகரிக்கும் களப்பணியில் தொண்டர்கள் தங்களை தன்னார்வலர்களாக இணைத்துக் கொள்ள வேண்டும் என தாவேகா தலைவர் விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள தாவேகா தலைவர் விஜய், வாகை சூடும் வரலாறு திரும்பும் பயணத்தின் ஒவ்வொருவரின் பங்களிப்பும் அளப்பரியது என குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் நெருங்கும் சூழலில் தொண்டர்கள் அனைவரும் களத்தில் இறங்கி பணியாற்றுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். காலை மாலை என இருவேளையும் அவரவர் வசிக்கும் இடங்களில் மக்களை வீடு வீடாக சந்தித்து விசில் சின்னத்தில் வாக்கு சேகரிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். மாநில மற்றும் அனைத்து நிலை மாவட்ட நிர்வாகிகள் தாவேகா சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள விஜய், அனைவரையும் அரவணைத்து தேர்தல் பணியாற்றுமாறு தெரிவித்துள்ளார். இதற்கிடையே கடலூரில் விஜயின் பரப்புரை 2வது முறையாக ரத்து செய்யப்பட்டது. அதே நேரம் ஞாயிறன்று கன்னியாகுமரியில் திட்டமிட்டபடி விஜய் பரப்புரை மேற்கொள்வார் என தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல அறந்தாங்கி தொகுதியில் வரும் 14ஆம் தேதி விஜய் பரப்புரை மேற்கொள்ள 15 நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி அளித்துள்ளது. கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் பல்வேறு பகுதிகளில் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு வேட்டையில் ஈடுபட்டனர். அந்த வகையில் ஆரணி தொகுதியின் திமுக வேட்பாளர் மகாலட்சுமி நெற்கடத்தில் நெல்லை காய வைத்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு திரட்டினார். சிவகங்கை தொகுதியின் அதிமுக வேட்பாளர் செந்தில்குமார் கல்லல் பகுதியில் வாக்கு சேகரித்தார். அப்போது அவரது புகைப்படத்தை முகமூடியாக அணிந்து சிறுவர்கள் வரவேற்பளித்தனர். இந்நிலையில் சிறுவர்களை பரப்புரைக்கு பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. உடற்பயிற்சி செய்தும் இறகுப்பந்து விளையாடியும் தஞ்சாவூர் தொகுதியின் பாஜக வேட்பாளர் கருப்பு முருகானந்தம் தாமரை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். கள்ளக்குறிச்சி தொகுதியின் தாவேகா வேட்பாளர் அருள் விக்னேஷ் தோசை சுட்டு கொடுத்து விசில் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். மேற்கு வங்கத்தில் களை கட்டிய தலைவர்களின் பரப்புரை, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பாடகி ஆஷா போஸ்லே உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். மேற்கு வங்கத்தில் ஊடுருவல்காரர்களின் அரசாங்கத்தை அமைக்க மம்தா பானர்ஜி முயற்சி செய்வதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்க மாநிலம் முர்ஷிதாபாத்தில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பேசிய பிரதமர், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தங்களது தோல்வி தவிர்க்க முடியாதது என்பதை உணரத் தொடங்கியுள்ளதாக கூறினார். अब बंगाल में घुसपैठियों द्वारा
घुसपैठियों के वोट से घुसपैठियों की सरकार बनाना चाहती है। पूरे बंगाल के लोगों ने, हम सब ने मिलकर के टीएमसी को घुसपैठियों की सरकार बनने नहीं देना है। முன்னதாக பூர்வா பரதமானில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் தன்னை காண திரண்டிருந்த தொண்டர்களுடன் பிரதமர் மோடி ரீல்ஸ் வெளியிட்டார். आज के दिन की पहली सभा सिर्फ हेलीपैड पर ही. காஷியாரியில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி ஒரு மாபெரும் மோசடி என்று சாடினார். பாஜகவை எப்படியாவது ஆட்சிக்கு கொண்டு வர மத்திய அரசும் தேர்தல் ஆணையமும் இணைந்து மேற்கொண்ட முயற்சி இது என்றும் விமர்சித்தார். பாஜக பெரும்பான்மையுடன் இருப்பதால் பொது சிவில் சட்ட மசோதாவை நிறைவேற்றலாம் என்றும் நாளை அவர்கள் பெரும்பான்மையின் இல்லாத போது தாங்கள் இந்த மசோதாவை ரத்து செய்வோம் என்றும் மம்தா பானர்ஜி திட்டவட்டமாக கூறினார். மகாத்மா ஜோதிபா புலேவுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடியும் ராகுல் காந்தியும் இயல்பாக கலந்துரையாடிய சுவாரஸ்ய காட்சிகளே இவை. சமூக சீர்திருத்தவாதிகளுள் ஒருவரான மகாத்மா ஜோதிபா புலேவின் 200வது பிறந்த நாள் சனிக்கிழமை கொண்டாடப்பட்டது. இதையொட்டி டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அவரது சிலைக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் மோடி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். முன்னதாக நிகழ்விடத்திற்கு வந்த பிரதமர் மோடியை ராகுல் காந்தி உள்ளிட்டோர் வரவேற்றனர். அப்போது ராகுலுடன் பிரதமர் மோடி நீண்ட நேரம் கலந்துரையாடினார். பிரதமர் மோடி மீது ராகுல் காந்தி கடுமையான குற்றச்சாட்டுகளை சுமத்தி வரும் நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் இரு தலைவர்களும் இயல்பாக பேசிக்கொண்ட வீடியோ காட்சி பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்திய திரையுலகின் பிரபல பின்னணி பாடகி ஆஷா போஸ்லே உடல்நலக் குறைவு காரணமாக மும்பையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 8 தசாப்தங்களுக்கும் மேலாக இந்திய இசையுலகில் கோலோச்சி வரும் ஆஷா போஸ்லே பத்ம விபூஷன் மற்றும் தாதா சாஹேப் பால்கே விருதுகளை பெற்றவர். இவர் மறைந்த பாடகி லதா மங்கேஷ்கரின் தங்கை ஆவார். சுரா லியா ஹே, டீல் சீஸ் கியா ஹே போன்ற ஆயிரக்கணக்கான காலத்தால் அழியாத பாடல்களை பாடியவர். தமிழிலும் செண்பகமே, செப்டம்பர் மாதம் உள்ளிட்ட ஏராளமான பாடல்களை பாடியுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் வசித்து வரும் ஆஷா போஸ்லேவுக்கு நேற்று திடீரென மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் தற்போது அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பில் இருந்து வருகிறார். அவர் விரைவில் நலம் பெற வேண்டும் என்று திரைத்துறையினரும் அவரது கோடிக்கணக்கான ரசிகர்களும் பிரார்த்தனை செய்து வருகின்றனர். டெல்லியில் 2028ஆம் ஆண்டு முதல் பெட்ரோலில் இயங்கும் இருசக்கர வாகனங்களை பதிவு செய்ய தடை விதிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. டெல்லியில் அதிகரித்து வரும் காற்று மாசை கட்டுப்படுத்தும் வகையில் புதிய மின்வாகன கொள்கைக்கான வரைவு அறிக்கையை அம்மாநில அரசு வெளியிட்டுள்ளது. இந்த அறிக்கையில் பெட்ரோல் வாகனங்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 2028ஆம் ஆண்டு ஏப்ரல் முதல் புதிய பெட்ரோல் இருசக்கர வாகனங்களை பதிவு செய்ய தடை விதிக்க முன்மொழியப்பட்டுள்ளது. அன்றிலிருந்து மின்சார இருசக்கர வாகனங்கள் மட்டுமே பதிவு செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதேபோன்று 2027 ஜனவரி முதல் பெட்ரோலில் இயங்கும் ஆட்டோக்கள் பதிவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. 2030க்குள் 30 விழுக்காடு பள்ளி பேருந்துகள் மின்சாரமயமாக மாற்ற வேண்டும் என்று இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மின்சார வாகனங்களுக்கு மக்களை மாற்ற ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 2,25,000 ரூபாய் வரையிலான எலக்ட்ரிக் இருசக்கர வாகனங்களுக்கு பேட்டரி திறனை பொறுத்து 30,000 ரூபாய் வரையும், எலக்ட்ரிக் கார்களுக்கு 1,00,000 ரூபாய் வரையும் மானியம் வழங்கலாம் என்று முன்மொழியப்பட்டுள்ளது. பழைய BS4 மற்றும் அதற்கு முந்தைய கார்களை மாற்றி அதற்கு பதிலாக மின்சார கார்கள் வாங்குவதற்கு 1,00,000 ரூபாய் வரை ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் வரைவு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகாரில் பேருந்து, ட்ரக், பிக்கப் வேன் என வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் 13 பேர் உயிரிழந்தனர். பீகார் மாநிலம் கத்திஹார் மாவட்டத்தின் கோதா பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் நேற்று மாலை பேருந்து ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து தறிகெட்டு ஓடியது. அப்போது ட்ரக் மற்றும் பிக்கப் வேன் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த கோர விபத்தில் 7 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர்களில் மேலும் 6 பேர் உயிரிழந்தனர். 20க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். இதேபோன்று இந்த சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார்.